கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா கண்மணி ஏற்கனவே இடியாப்பம் பிஸ்னஸ் தான் நல்லபடியாக பண்ணிட்டு இருக்காங்க. நார்மலாக சைக்கிளில் போய் இடியாப்பம் வித்துட்டு இருந்த கண்மணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஐடி கம்பெனிக்கே வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஐடி கம்பெனிக்கு சப்ளை பண்ணாலும் நம்ம வந்து சைக்கிளில் இடியாப்பம் விற்கிறத விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையுமே கண்டினியூ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக வீட்டில் எல்லாம் சமைச்சு சாப்பிடும்போது அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து பிரியாணி செய்கிறாங்க. அந்த பிரியாணி சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே பாராட்டுறாங்க. பேசா நம்ம மிட் நைட் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு மிட் நைட்டில் பிரியாணி கடை ஒன்று போட போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி புது புது ஐடியாவாக கண்மணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ சாப்பாடு விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறையா முன்னேறி வர மாதிரி ஐடியாலாம் கண்மணிக்கு தோணுது. ஸோ அன்பை முறியடிச்சிட்டு கண்மணி இந்த விஷயத்தில் முன்னேறி வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏற்கனவே இடியாப்பம் வைக்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கண்மணி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வராங்க. இன்னொரு சைடு கண்மணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பாட்டி வந்து அவங்களோட கிளைண்ட்ஸுக்கெலாம் விருந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டில் தெரியாமல் கரப்பாம்பூச்சி இருந்தனால கிளைண்ட்ஸ்லாம் கோச்சிக்கிட்டு சாப்பிடாம போயிடறாங்க. இந்த மாதிரி அன்பு சைடு ஒவ்வொரு தோல்வியாக வந்துட்டு இருக்கு, கண்மணி சைடு ஒவ்வொரு வெற்றியாக வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் மீறி இவங்க 2 பேரும் எப்படி சேர போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.